எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 இந்த தாயாருக்கு கத்தர் கொடுத்த வெற்றிப்புக்காய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 தாயாரையும் அவங்களோட குடும்பத்தையும் ஆண்டு நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காயும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 அவர் கடந்து வந்த பாதையில் கத்தரோடு செய்த நன்மைகள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஆராதனையும் ஆண்டு பொருட்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஒரு விருந்த வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம். ஒரு மரண வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே எல்லா மனசுடைய முடிவையும் காணலாம். இதை உயிரோடு இருக்கிறவன் தன் இருதயத்தில் சிந்திப்பான் என்ற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த கூடுகிற யாவரும் நம்முடைய முடிவை பற்றி சிந்திக்கவும் அதை நித்திய நம்பிக்கையோடு பரலோகத்துக்கு போவதாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 தேவ சமூகம் கர்த்தருடைய சமூகம் நம்மோட கூட இருக்கும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 எல்லா கணவன் துதிய மகிமையும் ஆண்டவருக்கே கொடுத்து சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 பிதாவே சோதரிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே சுவாமி, இந்த அடக்காரதனை முற்றுபடிய பொறுப்படும் கத்தாவே சுவாமி. தொடர்ந்து வாய்ந்த இடத்துல நம்முடைய சமூகங்கள் மத்தியில் விளங்கட்டும். நீரே வந்திருக்கிற யாவரோடும் பேசும். வந்திருக்கிற யாவருக்கும் இந்த அடக்காரதனை கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். தொடர்ந்துமா இந்த ஆராதனை உம்முடைய கருத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. எல்லாரும் உட்காருவோம். முதலாவது பாட்டையும் இரண்டாவதாக 4வது பாட்டையும் பாடுவோம். முதலாவது பாட்டு ஜோதி தோன்றும் ஒரு தேசம் என்று. ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம்பிதான் அழைக்கும் பொழுது நாம் அங்கே
பாட்டுத்தாளில் 4வது பாட்டு, தமிழ் பாட்டு. எல்லாம் நன்மைக்கென்று எனக்கெல்லாம் நன்மைக்கென்று எல்லாம் நன்மைக்கென்று எனக்கெல்லாம் நன்மைக்கென்று கர்த்தர் செய்ததெல்லாம் எந்த நன்மைக்கென்று அறிந்து ஸ்தோத்தரிப்பேன்.
கண்டு எனக்கெல்லாம் நன்மை கண்டு கர்த்தர் செய்வதெல்லாம் எந்த நன்மை கண்டு அழைத்து சொந்தரிப்பேன் கர்த்தர் செய்வதெல்லாம் எந்த நன்மை கண்டு அழைத்து சொந்தரிப்பேன் ஊழியம் நல்ல பிரதிபலனம் கொடுப்பார் என் நேசரே. ஊழியம் நல்ல பிரதிபலனம் கொடுப்பார் என் நேசரே. சிலுவை சுமந்து தன் பின்னே வந்தோரை தம்மோடு இருத்திடுவார். இயேசு தம்மோடு இருத்திடுவார். சிலுவை சுமந்து தன் பின்னே வந்தோரை தம்மோடு இருத்திடுவார். இயேசு தம்மோடு இருத்திடுவார். எல்லாம் நன்மை கண்டு எனக்கெல்லாம் நன்மை கண்டு எல்லாம் நன்மை கண்டு எனக்கெல்லாம் நன்மை கண்டு கர்த்தர் செய்வதெல்லாம் எந்த நன்மை கண்டு அறிந்து சொந்தரிப்பேன் கர்த்தர் செய்வதெல்லாம் எந்த நன்மை கண்டு அறிந்து சொந்தரிப்பேன். இப்பொழுது கர்த்தருக்குள் இருக்கிற இந்த தாயாருடைய ஜீவியத்தினுடைய நல்ல பக்கத்தை குறித்து சாட்சி கொடுக்கப்படும். மகன் அருள் முதலாவது சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே பிரித்த இந்த தாயாரை குறித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு சாட்சி சொல்வதற்காக கர்த்தர் எனக்கு தந்ததான இந்த தருணத்துக்காக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய தாயாரை பற்றி சொல்வதென்றால் அவர் ஒரு நல்ல சுபாவமுடையவராக இருந்தார். அவருக்கு 2 பெண் சகோதரங்களும் 2 ஆண் சகோதரர்களும் இருந்தார்கள். என்னுடைய தாயார் அந்த குடும்பத்துக்கு மூத்தவளாக இருந்தாள். என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனை மனமுடித்து வந்த பிற்பாடு என்னுடைய தகப்பன் மிகவும் நல்லவர். ஆனாலும் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தபடினாலே வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். அதை சகித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவருக்கு 10 பிள்ளைகள். இப்போது நாங்கள் 6 பெண் சகோதரங்களும் 4 ஆண்களுமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த 10 பேரோடு அவர் அந்த வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் அவர் பட்டிருப்பார். ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை நல்ல சுபாவத்திலே நற்கிரியைகளாக வளர்ப்பதற்கு அந்த தாயாருக்கு போதுமான கிருபைகளை கொடுத்திருந்தார். ஆகவேதான் நாம் சாட்சிகளாக நற்கிரியைகளாக நல்ல சமுதாயத்திலே விரல் நீட்ட முடியாதவர்களாக நாம் தீமைக்கு தப்பி பிழைத்தவர்களாக முதலாவது தேவன் எங்களை வழிநடத்தினார். ஆனாலுமோ என் தாய் அதற்கு முதல் படியாக காணப்பட்டாள். ஆகவே
நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் மனித குலத்திற்கு கட்டளைகளை கொடுத்தார். மனிதன் பாவத்திலிருந்து நற்பிரசையாக வாழ வேண்டும் என்று பிரமாணத்தை கொடுக்கிற போது பலவிதமான பாவங்களை செய்யக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று 10 பிரமாணத்தை கட்டளைகளை கொடுத்தார். அதில் முதலாவது தேவன் கர்த்தர் உனக்கு கொடுக்கதான தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று முதலாவது கொடுத்துத்தான் பின்பு மற்ற கற்பனைகளுக்கு அவர் போகிறார். அப்படியானால் இறைவனுடைய கடவுளுடைய திட்டத்திலே அவருடைய விருப்பத்திலே என்ன இருந்தது? நாம் பெற்றோரை கனம் பண்ண வேணும், அவர்களை மதிக்க வேணும், அவர்களை நாம் போற்ற வேணும் என்பது ஆக இருக்கும். வாலிபத்திலே இந்த காரியம் எந்த விதத்திலே இருந்தது. காலப்போக்கிலே என் தாயார் அவர் ஆரம்பத்திலே ஒரு கத்தோலிக் சமயத்தில் இருந்தார். அவர் பின்பு இந்த கத்தருக்குள் வருவதற்கு நாங்கள் பிள்ளைகள் 8 பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து இருந்தோம். ஆனாலும் தாயார் அந்த நிலவரத்தில் தான் இருந்தார். அவருக்கு ஆண்டவரை குறித்து தெரியும், சத்தியத்தை குறித்து தெரியும், கர்த்தருடைய விடுதலை குறித்து தெரியும், நித்தியத்தை குறித்து தெரியும். எல்லாவற்றையும் அதன் மூலமாய் அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் இதுக்குள்ளே வருவதற்கு எங்கள் தகப்பன் ஒரு தடையாக இருந்தார். ஏனென்றால் அவருடைய காரியங்களுக்கு அவருடைய விருப்பத்திற்கு மாறாக எதுவும் செய்ய அவருக்கு விருப்பமில்லை. காலப்போக்கிலே கர்த்தரை தேவன் எடுத்துக்கொண்டார். அந்த நாட்களிலே அவர் பின்பு இந்த ரட்சிப்பை ஏற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. சொல்ல போனால் அவர் ரட்சிக்கப்பட முன்பதாகவே என்னுடைய இளைய சகோதரிகள் 2 பேரையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் மனப்பூர்வமாக கொடுத்தார். அவர் ஒரு சுயநலம் உள்ளவராக இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் கடைசி காலத்திலே என்னுடைய காரியங்களை பார்ப்பதற்கு என்னுடைய பிள்ளைகள் எனக்கு தேவை என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய சேவைக்காக 2 பிள்ளைகளையும் அவர் கொடுத்தார். அதனால் அவருடைய இறுதி காலங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருந்தது. என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரங்களோடு பல இடங்களில் இருந்திருக்கிறார். என்னுடைய தம்பியோடு, அண்ணனோடு, தங்கச்சியோடு அவர் இருந்திருக்கிறார் பல வருஷங்களாக. ஆனாலும் பிற்பாடு அவர் என்னோடு இருப்பதற்காக விருப்பப்பட்டபடினால என்னுடைய சகோதரர்கள் என்னிடத்திலே அவரை ஒப்படைத்தார்கள். அப்போது நான் அவளை இறுதி காலங்களிலே பார்க்கும் பாக்கியத்தை பெற்றவனாக இருந்தேன். அவர் ஆரம்பத்திலே நடந்து தன்னுடைய கடமைகளை செய்கிறவளாக இருந்தார். என்னிடத்தில் வந்தபோது அவர் கிளர்ச்சியை குடித்து நடந்து கொண்டிருந்தவர். இன்னும் நடக்க முடியாம ஒரு நிலவரம் வந்தது. பின்பு அவர் இருக்கவே முடியாத ஒரு நிலவரம் முதுமை வந்தது. பின்பு அவர் படுக்கையிலே காலங்களாக இருந்தார். அப்போது அவர் இறைவனை துதிப்பதும் இறைவனை எப்போதும் புலம்புவதாக காணப்பட்டு கொண்டிருந்தார். அவள் இறைவனை எப்போது நேசிக்கிறதான ஒரு இருதயம் உள்ளவளாக காணப்பட்டு கொண்டிருந்தார். ஆகவே தேவன் தாமே அந்த இறுதி நாட்களிலே தேவனுக்குள்ளாக காணப்பட்டு அவருடைய ஆறுதலை பெறக்கூடியதாக இருந்தது. இப்போது கடைசியாக ஒரு 4 நாட்கள், சொல்ல போனால் ஒரு 5 நாட்கள் தான் அவர் வியாதியாக இயலாத ஒரு கட்டத்தை அவள் தழுவியிருந்தாள். பின்பு கர்த்ததாமே அவளை அவருடைய இடத்திற்கு சேர்த்து கொண்டார். தேவன் தாமே ஜீவிய காலத்திலே என் தாயாருக்கு தேவன் இரக்கமுள்ள தேவனாக, கிருபையுள்ள தேவனாக இருந்து இந்த பிரதான ரட்சிப்பை அடைந்து அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் செய்ததான பிரதான நன்மைகள், கிருபைகள், இரக்கங்களுக்காக அவருடைய ஜீவியத்திலே தேவன்
செய்ததான எண்ணுக்கடங்காத நன்மைகள் இரக்கங்களுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு சோதரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் தெரேசா சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னுடைய தாயாரை பற்றி நான் இந்த இடத்திலே எல்லாருக்கும் முன்பாக சாட்சி சொல்ல கர்த்தரினை தடையில் நீக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை நான் மிகவும் நன்றியுள்ளவராயிருக்கிறேன். என்னுடைய தாயாரை பார்க்க வேண்டும் என்றோ அந்த இறுதிக்கு பார்க்க வேண்டும் என்றோ நான் அதிகமாக வாங்கிக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய ஜீவிதத்தில் தாய் மூலமாய் செய்ததான அநேக நன்மைகளை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வாங்கித்தபடினால கர்த்தர் அந்த வாஞ்சியை நிறைவேற்றி இந்த இடத்துல நிறைவேற்றினால் கர்த்தரை சொல்லிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயாரிடத்திலிருந்து நான் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறேன். அதுபோல கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் அவரிடத்தில் கேட்டுதான ஜெபத்தை கேட்டு என்னுடைய அம்மாவினுடைய ஜீவியத்திலும் அவர் நன்மை செய்திருக்கிறார். அம்மாவின் மூலமாய் நானும் அநேகமான நன்மைகளை பெற்றிருக்கிறபடினால் இந்த 2 காரியங்களை குறித்து சுருக்கமாக இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்திலே தடையை நீக்கி கட்டளை சுத்தமாய் வரும்போது தடைகள் இருந்தது, தடையை நீக்கி கற்றுக் கொண்டு வந்தார். அதுக்காக நான் கட்டளை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாயாரை பற்றி நான் சுத்தமாக சொல்லுவதே சாட்சி என்றால் நான் இந்த வீட்டிலே கடைசி பிள்ளையாக இருக்கிறபடினாலே நான் மிகவும் எனக்கு விருப்பமானபடி ஜீவிக்கிறவளாக இருந்தேன். ஆனாலும் என்னுடைய தாயார் படிப்பறியாதவளாக இருந்தாலும் கூட ஒரு தாயாராய் எனக்கு அவர் செய்ததான கடமைகள் என்னால் அதை நிறைவேற்றி முடிவார்கள். 23 வயது வரைக்கும் நான் இந்த ஊழியத்துக்கு போக தீர்மானிக்கிற வரைக்கும் என்னுடைய தாயார் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தார். ஒரு சிறு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் செய்தார். ஒரு முருவரும் இல்லாமல் இயற்கையான அன்போடு கூட எனக்காக கிரிகளை செய்திருக்கிறார். அதை நான் உண்மையாகவே நான் யோசித்து பார்ப்பது வேறு அநேகரை நான் கண்டிருக்கிறேன். முருகுறுப்போடு செய்வார்கள். குறைகள் வரும்போது அதை செய்யாமல் விடுவார்கள். ஆனாலும் என்னிடத்தில் எத்தனையோ குறைகள் காணப்பட்டாலும் என்னுடைய தாயாரின் பக்கத்தில் இருக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. வேலைகள் ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்பது போல வாலிப வயது வரைக்கும் என்னுடைய தாயார் வயது போய் அவரால் முடியாத அளவுக்கு வருகிற வரைக்கும் எனக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு செய்திருந்தார். அது மாத்திரமில்லை, என்னுடைய தாயாரை குறித்து நான் நினைத்து பார்ப்பதுண்டு. என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பன் குடி பழக்கமுடையவராக எத்தனையோ கடினமான கரைச்சலான சந்தர்ப்பங்களுக்குள்ளால் அவர் போக வேண்டியதாக இருந்தாலும் அவர் சொல்லுவார். நான் சொல்வேன், எப்படி இதெல்லாம் சகித்து கொண்டு தொடர்ந்து ஒரு தகப்பனாரோட ஜீவித்தீர்கள் என்று கூட நான் கேட்டிருக்கிறேன். அப்பொழுது சொல்வார்கள், அவர் மனம் முடிக்கும் போது அவருக்கு நான் நன்மையானாலும் தீமையானாலும் அந்த இடத்துக்கு போக வேண்டும். அதனால் அது மாத்திரம் அவர்களுக்கு அதிகமான சத்தியங்கள் தெரியாவிட்டாலும் அதை மாத்திரம் சொல்லுவார்கள். அதனால் அவர் திரும்பி இந்த குடும்ப வாழ்க்கையில் அவர் திரும்பி பார்த்ததே இல்லை. அந்த காரியங்களை வயது போன காலத்தில் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல அவரை 2 பேரும் ஒவ்வொருவருடைய பகிர்ந்து கொண்டு உதவி செய்வதை நான் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் நானும் அப்பாவும் அம்மாவும் தான் ஒரே குடும்பமாக கடைசியாக இருந்தோம். நான் இந்த ஊழியத்துக்கு இந்தியாவில் இருக்கும்போது நான் இந்த ஊழியத்திலே கர்த்தர் என்னை அழைத்த போது என்னுடைய ஜீவனை நான் எத்தனையோ பயங்கரமான கட்டுகளிலே கட்டப்பட்டிருந்த காலத்தில் கர்த்தர் என்னுடைய ஜீவனை எனக்கு பாதுகாத்து தந்தபடினால், என்னுடைய ஜீவத்தை எனக்கு பாதுகாத்து தந்தபடினால், இந்த ஜீவனை இழந்து போயிருக்கிறதான எத்தனையோ வாலி பிள்ளைகளுக்கு இழந்து போன ஆத்துமாக்கள் உதவி செய்யும்படியா என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி நீ வா என்று என்னை கூப்பிட்ட வேளையிலே உண்மையிலே நான் என்னுடைய அம்மாவை வருத்தி இந்த ஊழியத்துக்கு நான் போகவில்லை. நான் இடத்தில் சொன்னேன், கர்த்தாவே நான் உங்களை பின்தொடர்ந்து வருகிறேன். ஆனாலும் என்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கறது அந்த பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டேன். கடைசி வரைக்கும் அவர்கள் 2 பேரையும் வைத்து பார்க்கவில்லை. நான் இந்த தீர்மானம் பண்ணி இந்தியாவிலிருந்து நான் தனியே வருவதாகத்தான் தீர்மானித்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாயின் தகப்பனாரும் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர்களும் சேர்ந்து என்னோடு வந்தார்கள். வந்து நான் இந்த ஊழியங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதான காலகட்டத்திலே திடீரென்று என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். அது திடீர் அவருடைய
திடீரென்று போகிற வழியிலே அவர் மரித்து போனபடினால் அவருடைய மரணமானது எனக்கு மிகவும் துக்ககரமாய், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மரணமாய் இருந்தது. திடீர் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு திரித்த தேவனை வணங்குகிறதான அந்த அனுபவத்தில் அவர் கடந்து போகாதபடினால் அவருடைய ஆத்மாவை குறித்து எனக்கு சரியான ஒரு பயமும் அதை குறித்து நான் அசதியாக இருந்து விட்டேனோ அந்த ஒரு துக்கம் இருந்தது. அதனால் என்னுடைய தகப்பனுடைய இந்த கடைசி இறுதி காரியங்கள் எல்லாம் நான் பொருட்படுத்தி செய்தாலும் கூட என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு வேதனை இருந்தது. என்னுடைய தகப்பனுடைய ஆத்மாவை நான் காக்காமல் போய்விட்டேன். அன்றைய நாளில் நான் ஆண்டவரிடத்தை கேட்டு, ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துக்கு போகிறேன். என்னுடைய தாயாருக்கு சத்தியங்களை அறியக்கூடியதான ஞானம், இந்த உலக ஞானமும் இல்லை, இந்த படிப்பான அறிவும் இல்லை. ஆனாலும் அவர் கள்ளம் கபடம் இல்லாமல் படிக்காதால் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன நல்ல உயர்த்தி நல்ல செல்வாக வச்சுக்கிறார் அப்படின்னு கடவுளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அவருடைய ஜீவத்துல எனக்கு தகுதி இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று உணர்றது. ஆனால் உறுதியது கொடுத்தபடினால் நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயாருடைய ஜீவியத்திலே கர்த்தர் அதற்கு பிற்பாடு இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவ தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறதான இந்த அனுபவத்தில் கடந்து வர பண்ணினார் என்று கேள்விப்பட்ட போது நான் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவர் ஆரம்பத்தை பார்க்கலாம் முடிவை நன்றாக முடிக்கிற தேவன் என்று நான் விசுவாசிக்க கூடியதா இருந்தது. அப்படினால் நான் என்னுடைய தேவனுக்கு நான் உண்மையிலே நன்றி உள்ளவராக இருக்கிறேன். இந்த ஊழியத்தின் பாதையில் கூட எத்தனையோ இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வரும்போது நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, என்னுடைய தாயார் எத்தனையோ தாய்மாரை காணும் போதெல்லாம் என்னுடைய தாய்மாருடைய விசேஷ தன்மையை நான் உணர்ந்து கர்த்தருக்கு இப்படி ஒரு தாயை எனக்கு கொடுத்தபடினால் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அதுபடியாலே தாய் மூலமாய் என்னுடைய ஜீவிதத்தில் சென்றதான அநேக நன்மைகளுக்காய் நான் தெரிய சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு ஊடாக எனக்கு நன்மை செய்தது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் வெற்றிப்பை கொடுத்து உதவினபடி நான் கர்த்தரை சொல்லியிருக்கிறேன். இதற்கு நாங்களோ உங்களுடைய தாயோ இந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் அநேகருடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இந்த காரியத்தை செய்தபடியாய் நான் கர்த்தரை சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமே கடைசியாய் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வியாழக்கிழமை எங்களுடைய இருக்குதான் சொன்னார்கள், என்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் இங்கே அவங்களும் ஜெபிக்கிறது எங்களுடைய 16 பேர் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் சொல்லி என்னுடைய தாயுடைய ஆத்மா தேவன் ஆயத்தப்படுத்தினாலான ஒரு சரியான நல்ல வாசஸ்தலங்கள் பல உள்ளனவே, அவற்றில் ஒரு இடத்தில் என்னுடைய அம்மாவின் ஆத்மா போகணும் என்று சொல்லி நான் இரவு பாசிருந்து அவர்களிடத்திலையும் சொல்லி ஜெபிச்சேன். என்னுடைய ஜெபத்துக்கு பிற்பாடு கர்த்தர் அழகாய அமைதியாக இந்த முடிவை ஏற்படுத்தி கொடுத்தபடினாலும் துடிக்கிறேன். ஒரு திடீர் மரிடமோ நாங்கள் அறியாமல் அவருடைய ஆத்மாவை குறித்து கசனை இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய அம்மா நடத்திருந்தால் துக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் வாக்குத்தத்தம் பண்ணவர். நாங்கள் நினைக்கிறதுக்கும் வாஞ்சிக்கிறதுக்கு மேலாக கிரியை செய்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய ஜீவியத்தில் விசுவாச போராட்டத்துக்காக அவர் கடைசி காலத்தில் அந்த போராட்டத்தை தனியாகி முடிக்க ஓட வேண்டியதான ஒரு சந்தர்ப்பத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஓட்டத்தின் மூலம் கர்த்தர் உதவி செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். இப்படியாக என்னுடைய தாயின் மூலமாய் எனக்கும் கர்த்தர் என் தாய்க்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் என்னுடைய தாயை வைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசை என்னிடத்தில் இருந்தது. ஆனாலும் என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அதை செய்யாவிட்டாலும் அவரை பார்த்துதானே எல்லா உதவி செய்தானே எல்லா சொந்தங்கள் பந்தங்கள் என்னுடைய சகோதரர் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நான் என்னுடைய நன்றியை சேர்த்துக் கொண்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு சொல்கிறேன். வெளிநாட்டு பிள்ளைகளுடைய முன்பாக செய்திகள்.
Precious in the sight of the Lord is the death of his saints. Death beckoned her with outstretched hand and whispered softly of an unknown land. But she was not afraid to go, for though the path she did not know. She took death's hand without a fear, for God, who safely brought her here, had promised he would lead the way into the eternity's bright day. For none of us need go alone into the valley of death is unknown, but guided by our Father's hand, we journey to the promised land. She was our special loving grandmother. We shared our lives with one another and will find comfort for our grief. In knowing her death brought sweet relief, for now she is free from all suffering and pain, and a great loss became her gain. Her love is with us till love like hers can never end, because it is the perfect blend of joy and sorrows, smiles and tears that just grew stronger with the years. Love like hers can never die, so we think of Grandma as living above, no farther away than your undying love. For now she is happy once more in the safest arms, and she is waiting for us at heaven's door. Praise the Lord. Praise the Lord. From Sweden, Judson, Justine and Sharon. God looked around his garden and found an empty place. He then looked down upon the earth and saw your tired face. He put his arms around you and lifted you to rest. He knew that you were suffering. He knew you were in pain. He knew that you would never get well on earth again. It breaks our heart to lose you, but you didn't go alone, for part of us went with you. Praise be to his holy name. Our heartfelt sympathies to the children, grandchildren and family of our dear sister and Periamma. We thank God for her blessed life. May God also bless the family and pour out his loving comfort on them at this time. Psalm 34:8. Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusted in him. Mr. Pavilu Silvaraj and children, Manohari, Bridget, Manodivan from London, UK. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்வீடனிலிருந்து மகள் திலகா. என்னுடைய தாயாருக்காக இந்த இடத்தில் சாட்சி கொடுப்பதற்கு தந்த தாய்வுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய தாயாரின் ஜீவித்தில் செய்த சகல நன்மைகளுக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். என்னுடைய தாயாருக்கு கர்த்தர் தாமே அருமையான 12 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆனால் எங்களை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டங்கள், சோதனைகள் வந்த பொழுதும் யாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எனது தாயார் ரட்சிக்கப்படாத காலத்தில் என்னுடைய 2 சகோதரிகள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது எந்தவிதமான எதிர்ப்புகளுமின்றி அவர்களை முழு மனதுடனே கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு அனுப்பி வைத்தார். அவர் ரோமன் கத்தோலிக்க சபையில் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருந்தபடியினால் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தார். ஆனாலும் கர்த்தர் எனது தாயாரை நேசித்தபடியினால் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்படவும் ஞானஸ்நானம் எடுக்கவும் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். எனது தாயாருடைய ஜீவிய காலம் முழுவதிலும் யாவருடனும் சந்தோஷமாகவும் சமாதானமும் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். எனது தாயாருடன் அநேக தடவை தொலைபேசியில் கதைக்கும் பொழுது இங்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னிடத்தில் கேட்டுக்கொள்வார்கள். நானும் என் சகோதரர்களும் இருந்து சாப்பிடும் பொழுது கூட எங்களுடன் வேறு பிள்ளைகளும் கூட இருந்து சாப்பிடுவதையே எப்பொழுதும் விரும்புவார். எனக்கு அவர்களுடன் நீண்ட நாட்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய ஆலோசனையும் விசாரிப்பும் ஆசீர்வாதமும் அவருடன் நான் தொலைபேசியில் கதைக்கும் பொழுது எப்பொழுதும் எனக்கு இருக்கும். இருந்தாலும் தேவன் தாமே என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய சகோதரின் குடும்பத்தோடும் ஸ்வீடனில் சிறிது காலம் இருக்க தேவன் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனது தாயார் அவருடைய கடைசி காலத்தில் மிகவும் முடியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை நேசித்தபடியால்
அவருடைய சரீர வேதனைகளை கர்த்தர் அறிந்தபடியால் நான் பல தடவை அவருக்காக ஜெபிக்கும்படியாக ஏவப்பட்டேன். பின்பு நான் தொலைபேசியில் கதைப்பதற்கு எடுக்கும் பொழுது அவர் வியாதிப்பட்டு இருப்பது தெரிய வரும். கடைசி காலங்களில் அம்மாவை எனக்கு வைத்து பராமரிப்பது எங்கு வைத்து பராமரிப்பது என்கிற குழப்பம் எனக்கு இருந்தது. எனக்கு அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னாருக்கு கொண்டு வருவதற்கு விருப்பம் இருக்கவில்லை. என்னுடைய சுய விருப்பத்தை குறித்து நான் சரியாக கவலைப்பட்டேன். நான் தேவனோடு இந்த காரியத்தை குறித்து ஜெபித்த போது கர்த்தர் என்னோடு பேசினார். அம்மா எங்கு இருப்பது என்பது முக்கியமல்ல, அவருடைய ஆத்மா பரலோகத்தில் காணப்பட வேண்டும், அதுதான் முக்கியம் என்று கர்த்தருடைய சித்தத்திற்கு நான் ஒப்புக் கொடுக்க எனக்கு உதவி செய்தார். கடைசி நாட்களில் எல்லா பிள்ளைகளும் ஒப்புக் கொடுத்தாலும் அம்மாவை நான் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க மனதில்லாமல் அம்மா சுகப்பட வேண்டும் என்று போராடி ஜெபித்தேன். மரித்த அன்று காலையில் தான் அவரை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபித்தேன். மரண படுக்கையில் யாராலும் உதவி செய்ய முடியாது. இயேசுவை நீதான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் அவருக்கு உணர்த்தி மன்னித்து உடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது நான் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கும் பொழுதுதான் அவருடைய மரித்த செய்தி எனக்கு கிடைத்தது. கர்த்தரினுடைய தாயாரில் மிகவும் பிரியமாயிருந்தார் என்பதை நான் அநேக தடவை தெரிந்து கொண்டேன். அவருடைய மரண பாடுகளை கர்த்தருடைய கிருபையால் அமைதியாக சகித்தார். அம்மாவுக்கு கர்த்தருடைய தயவின்படி அருமையான பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மற்றும் கூட்ட பிள்ளைகளுக்கான கிருபையை கொடுத்த தாய்வுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அம்மாவின் ஜீவிய காலத்தில் கர்த்தருடைய இரக்கமும் தயவும் கிருபையும் ஆசீர்வாதமும் அவருடைய கூட முடிவு பரியந்தம் இருந்தபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். எனது தாயார் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பார் என நான் விசுவாசிக்கிறேன். என் தாயாருக்காக ஜபித்த ஊழியக்காரர் விசுவாசிகள் அனைவருக்கும் கர்த்தருக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன் மற்றும் இன்று அடக்காராதனையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.